அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு புதிய அரசு பயணம் செய்ய துவங்கிவிட்டது. ரொம்ப வேகமான பயணம், குதிரை வேகம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு மட்டும் அரசாங்கத்திட்ட இருந்தோ முதல்வர்கிட்ட இருந்தோ பதில் இல்லை. என்னென்னா, ஷோபா ரகசியம் என்னன்னு தெரியலை. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 10 சீட்டு இல்லைங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தாவேக தலைவர் வருவதாக செய்தி. வாரத்துக்கு முன்னால் ஷோபா வந்துருச்சு. அந்த ஷோபா ஏன் வந்துச்சு? இவ்வளோ நாளாக அந்த கட்சி ஆஃபீஸில் ஷோபாவே இல்லையா, ஒரு சேர் கூட இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. ஷோபா இல்லாமல் ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குமா? ஷோபாவோட ரகசியத்தை யாருக்கும் தெரிஞ்சிக்க முடியலை. ஓட்டு போட்ட மக்களாக தெரிஞ்சுக்கலாம்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஷோபா வந்த பிறகு கூட்டணி உறுதியாகிருது. ஷோபாவில் யாரும் உட்காந்தாளாங்கிறதும் தெரியலை. அதனால் இதற்கான பதிலை மக்கள் தான் கேட்குறாங்க. அதுக்கு உரிய பதில் கிடைக்குமான்னு தெரியலை. கூட்டணி ரகசியங்கள் வாக்குப்பதிவு செய்த மக்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ரொம்பவே நம்பிக்கையோடு வாக்களித்ததா அவங்களும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு வாரத்திலேயே மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பு தட்டிருச்சு. ஒருவேளை இது உருவாக்கப்பட்ட வெற்றியோ, நம்மளை மாதிரி துணை நடிகர்களை வச்சுக்கிச்சு எல்லாம் மேக்கப் பண்ணி அழுக விட்டு இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி வெற்றி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்லியும் மக்கள் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மக்கள் என்ன படிக்காதவங்களா? எல்லாருக்கும் இந்த காலத்தில் விவரம் தெரியும். பூரா அவேர்னஸ்ஸு. அப்போ சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி வந்த வீடியோலாம் இன்றைக்கி வரலையே. இந்த ஷோபாவை பற்றிலாம் எதுவும் பதிலும் காணுமே. கூட்டணி இப்படி தாறுமாறாக கூட்டணி சேர்ந்துருக்கமே, அதை பற்றி இங்கே பதிலை காணுமே. அழுகை, கண்ணீர், வாழ்த்து இதெல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வாரை பயன்படுத்தி மக்களுடைய நம்பரில், மக்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரே மாதிரியான சிந்தனைகள்லாம் புகுத்தப்பட்டு இப்படி ஒரு பெரிய நீண்டகால சிந்தனைக்கு, தத்துவத்திற்கு எதிராக மக்கள் மனநிலையை மாற்றியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய அரசியல் ஆர்வலர்கள், சமுதாய ஆர்வலர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. அதனால் அரசாங்கமும் இந்த ஷோபா ரகசியத்தை சொன்னால் மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். நன்றி.